கஸ்டமர்னா இப்படி இருக்கணுங்க. அவங்களோட தேவைக்கு வாங்கி நம்ம பார்த்துருப்போம். ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 25 பேக் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க. நம்ம நசிஃபோஸ் 21 ஹெர்பல் பாத் பவுடர் அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் குடுத்துருக்கு. அவங்க நம்மள்ட்ட ரெகுலராவும் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேலயும் போயி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட்ட பத்தி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் கம்மியான பட்ஜெட்ல குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, உடனே அந்த கஸ்டமர் நம்மள்ட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே உங்க ப்ராடக்ட்ட ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ 200 கிராம் பேக்கா எனக்கு ஒரு 25 பேக் வந்து குடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்படி வாங்குனா ஏதாவது ஆஃபர் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. நார்மலாவே நம்ம பாத் பவுடர்ல ஸ்டாக் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல ஆஃபர் குடுத்தா எப்படி ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற கஸ்டமர்க்காண்டி நம்ம ஏதாவது ஆஃபர் பண்ணாதல்ல. இதுக்காண்டி நம்ம வந்து ஒரு 200 கிராம் பேக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி குடுத்திருந்தோம். ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி குடுத்துட்டோம். அதோட ஒரு 3 பேக் ஆஃப் ஹெல்த் மிக்ஸும் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாம்பிள்காண்டி. ஸோ அதுவுமே வச்சு சூப்பரா பேக் பண்ணி அனுப்பியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஎம் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க.